நிறைய இளம் வயதினர், அதாவது பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நடுநிலை வயதை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்மீகத்து மேலே நிறைய பேருக்கு நிறைய ஈடுபாடு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பலவித நூல்களே, ஏன்னா ஏகப்பட்ட நூல்கள் இருக்குது. ஆன்மீகத்தை நீங்கள் தேடும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு குருமார்கள் மற்றும் பல்வேறு ஆசான்கள், இன்னும் பல்வேறு மகான்கள் எழுதிய புத்தகங்கள் ஏகப்பட்டது நிறைய இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவே கிடைக்காது. ஏன்னா இந்த பாதையில் நாங்களும் பல வருடங்களாக முயற்சி பண்ணி இறுதியாக எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, குருநாதர் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய இந்த 6 திருமுறைகள், அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது 6ஆம் திருமுறை. இதில் வந்து அவர் பார்த்திங்கன்னா மிக தெளிவாக உண்மையை வந்து சொல்லியிருக்கிறார். கடவுளை பற்றிய நிலையும், அது ஆரம்ப நிலையில் நம்ம எப்படி கடைபிடிக்கணும், என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 விதமான ஒழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இன்னும் பல்வேறு விஷயங்கள் அருட்பாக்களில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சுற்றி வளைச்சி பல்வேறு விஷயங்களை நீங்கள் போய் தேடி அலைஞ்சி உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் நீங்கள் விரைவாக ஆன்மீக பாதையை, மிக சரியான பாதையை, உண்மையான கடவுளை பற்றி அறிய விரும்புகிறவராக இருந்தால் நீங்கள் வர வேண்டிய பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க பாதைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான வழி கிடைக்கும். அதனால் இன்றே முயற்சி செய்யுங்கள். ஏன்னா இதில் வந்து நாங்களும் ஆரம்ப நிலையில் பல்வேறு விஷயங்களை தேடி அலைஞ்சவங்க தான். ஆனால் அந்த தேடல்களை எங்களுக்கு உண்மையான இறைநிலையை அறிய முடியவில்லை. அதனால் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருளிய இந்த அவருடைய உபதேசங்களையும் மற்றும் அவருடைய அருட்பாக்களையும் இதை படித்து அந்த நெறியை நாம் கடைபிடிக்கின்ற போது, இந்த பெருநெறியை கடைபிடிக்கின்ற போது, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்ற போது நமக்கு தெளிவான ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த பாதையில் இருக்கிற மறைப்புகள் விலக நமக்கு ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். அங்கே உங்களுக்கு இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்று பார்க்கும்போது, நீங்கள் உடனடியாக பிடித்து கொள்ள வேண்டிய விஷயம், பிடித்து கொள்ளக்கூடிய மார்க்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மிக தெளிவான வழிகாட்டக்கூடிய மார்க்கம் எது என்று பார்த்திங்கன்னா, குருநாதர் சிதம்பரம் ராமலிங்கம் அவர்கள் தொடங்கிய இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மட்டுமே. ஏனென்றால் இது மட்டுமே உண்மை நெறியை உலகுக்கு உணர்த்தக்கூடிய மார்க்கமாக இனி வருங்காலத்தில் விளங்கிடும்.